والصلاة والسلام على سيدنا المرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: إن الله يحب التوابين ويحب المتطهرين. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتهبين. مولاي صل وسلم دائما أبدا على خير الخلق كلهم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலான் மாதத்தில் நாம் தொடர்ந்து எஸ்ஜேஎம் டிஎம்ஏ எஸ்எஸ் சார்பாக அந்நுஜூம் என்று சொல்லக்கூடிய இந்த காணொளி மூலம் அன்னதினமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் தலை சிறந்த உலமாக்களின் மக்கள் சிறப்புரையாற்றி அதனை மக்கள் பயன்படுத்தி வருவதை காணுகிறோம். அல்லாஹ்வுக்காக நாம் அனைவருக்கும் முழுமையாக ரமலான் முழுவதும் கேட்டு பயனடைவதற்கும் நல்ல முன் செய்வதற்கும் நல்ல தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானை போட்டை கொண்டு நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னிக்கப்பட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வானாக. நம்முடைய யாருக்கு எந்தெந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு அவதிப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் சிறப்பை கொண்டும், நோன்புகளின் சிறப்பை கொண்டும், தராவி தொழுகைகளை சிறப்பை கொண்டும், குர்ஆன் ஓதுவதை சிறப்பை கொண்டும் அல்லாஹ் பரிபூர்ணமான சுபாவம் தந்து, உடல் ஆரோக்கியம் தந்து, நீண்ட ஆயுத தந்து நல்ல முறையில் செய்வதற்கு நல்ல செய்வானாக. கனிமிக்கு எல்லாம் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து நோன்பு கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் செய்து மாபெரும் திரும்பியா இருக்கிறது. நோன்பது இல்லை, கவனம் செலுத்த வேண்டும், பேண இருக்க வேண்டும். நோன்பது மட்டும் நோன்பது மட்டுமல்லாமல் அதை திறப்பதிலே, நோன்பு திறப்பதிலே பேணுதலாய் என்பது இந்த கேள்வியாசம் கல்விமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்ப சாஹிபின் லைஸ லஹு பின் சியாமிஹி இல்லல் ஜுஹர். எத்தனையோ நோன்பாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த பசியை தவிர எதையும் அவர்கள் பயிர் பெறுவதில்லை, அவர்களுக்கு எதுவுமே தீரத்தில் தருவதில்லை என்பதாக சொல்லி காட்டிவிட்டு இரவு நேரத்தில் விழித்து தொழுகிறார்கள். தொழுது அந்த தொழுகையில அவங்க சில சிரமத்தை தவிர அவங்க வேற எந்த பலனையும் அவங்க அடைகிறதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஹதீஸின் கருத்தை பகல் முழுவதும் நோன்பு இருந்து விட்டு நாம நோன்பு திறக்கும் போது ரொம்ப பெருந்தலாக இருக்கிறோம். ஹராமான உணவை கொண்டு நம்ம நோன்பு திறப்பதினால் அல்லாஹ் நம்முடைய நம்ம வச்ச நோன்புக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கிறது இல்லை. ஹலாலான முறையில் சாப்பிட்டு ஹலாலான முறையில் உணவு அருந்தி நீயத்து சொல்லி பகல் பூரா பசியா இருந்து நோன்பு திறந்த நேரத்தில் நாம் என்ன செய்யறோம், நம்ம ஹராமான பொருட்களை நோன்பு திறத்தின் காரணமாக நம்ம பசியை தவிர வேற எந்த அல்லாஹ்வுடைய இந்த பொருத்தத்தை பெறுவதில் எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த நோன்பு வைப்பதற்கு எவ்வளவு சவாபு கிடைக்குமோ அதே மாதிரி நோன்பு ஹராமான உணவினால் நாம் உணவு நோன்பு திறக்கின்ற பொழுது பாவங்கள் அது மூலம் பாவங்கள் ஏற்படும் என்பதாக நமக்கு இந்த கருத்துக்கள் இந்த ஹதீஸ் மூலம் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. கணிப்பிக்கப்படியார்களே, நோன்பு நாம வைக்க ஹலாலான முறையில சம்பாதித்து கஷ்டப்பட்டு ஹலாலான உணவை நேரத்தில் சாப்பிடணும். இதே மாதிரி நாம் பகல் பூரா நம்ம உண்ணாமல் குடிக்காமல் அதே மாதிரி பல இச்சைகளை அடக்கி போல பல விதமான எல்லா காரியங்களையும் செய்து வருகிறோம். ஆனால் கடைசி நேரத்தில் நாம நோம்பு திறக்கிற பொழுது ஹராமான பொருட்கள் உதாரணமாக இன்னைக்கு நமக்கு கிடைக்கின்ற நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு பொதுக்கு சாப்பாடுகளுக்கு என்ன செய்யறாங்க, இலவசமாக நோன்பு திறப்பதற்காக வேண்டி பலகாரம்
பல வகைகள், அதுபோல் பேச்சு பழம், தண்ணி பாட்டில், இது மாதிரி பல இதெல்லாம் கொடுத்து சர்பத்து, கூல் யூஸ் அதெல்லாம் கொடுத்து என்ன செய்யறாங்க நோம்பும். அந்த நாம என்ன செய்யறோம், நம்ம வீட்டுல நம்ம கிடைக்காத பொருள் இல்லை, இதே நம்ம பிரியா இலவசமா கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி என்ன செய்யறோம், அங்க போய் கூடி நம்ம இது சாப்பிடுறோம். அந்த கொடுக்கக்கூடிய நபர் ஹலாலான முறையில் நமக்கு கொடுக்கிறாரா சற்று சுத்தம் செய்வாங்க. அந்த ஹலாலான முறைமா ஹலாலான சம்பாத்தியமா வட்டிக்கு வாங்குறது, இது போல வட்டி கொடுப்பது போல இருந்தால் அந்த நோம்பு வச்சு புரோஜனம் இல்லாம ஆகிவிடுகின்றன. ஆகினால் இந்த விஷயத்தில் என்ன செய்யல, நமக்கு பிரியா கிடைக்கிறது முசலங்க என்ன செய்வாங்க, நம்ம பகல்லாம் அவங்க பள்ளியாசனம் அங்கே திறக்க மாட்டாங்க, வீட்டில் நோம்பு திறக்க மாட்டாங்க. ஒரு சில பக்கத்து தூர பள்ளியாசனம் போனா அங்க விசேஷமா அங்கே போனா விசேஷமா நிறைய தடப்படலாம், நிறைய நோம்பு திறக்கிறதுக்கு போனா அது இது கடைசியில் ஒரு நோம்பு திறந்த புரோட்டா குருமா, அதே மாதிரி பிரியாணி, இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் கொடுக்குறாங்க. என்ன செய்வோம், அப்படி போவாங்க. போறது காரணமாக அவங்க அங்க போய் அந்த உணவு நமக்கு ஹலாலா என்று சிந்தனை செய்வாங்க. அது ஹலாலா என்பதை நம்ம சிந்திக்காமல் என்ன செய்யும், சாப்பிட்ட பொழுது நம்ம நோம்பு போதும் இல்லாம வெறும் பசி சொன்ன ஒரு நம்ம பழமொழியில சொல்வது போல வெறும் நாய்ப்பட்ட இருக்கிறோம் என்ன சொல்லணும், தொழுகிற நோம்பு வைத்த தொழ மாட்டாங்க, எதுவும் நோம்பு வச்சுக்கிட்டு வெறும் அப்படிமா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹராமான கடைசி நேரத்தில் உணவை கூட்டு அவங்க நோம்பு இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அவங்களுடைய நோம்பை கபூலாக்குவது என்பது சந்தேகமில்லை. அதே மாதிரி நான் பார்க்கும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம பள்ளிவாசல்ல இஃப்தாருக்காக வேண்டி நம்ம செய்கின்ற பள்ளிவாசல் மற்ற இடங்களெல்லாம் நம்ம போகும்போது நமக்கு ஹலாலான உணவா திருப்தியா இருக்கிறதா ஒரு நல்ல ஒரு மஞ்சள் நமக்கு இருக்கிறது. அது என்று தெரிஞ்சால் இந்த இஸ்லாமத்தை போய் திறக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதை கொண்டு தண்ணீர் பேச்சு பழம் ஏதாவது ஜாதி பஞ்சு உணவை கொண்டு திறந்தால் அல்லாஹ் தஆலா பன்மடங்கு அந்த நோம்புடைய நன்மை நாளைக்கு கியாமத்து நாளில அல்லாஹ் தஆலா நோன்பாளி கேட்டு வாக்களித்த அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட கேள்வி வழக்கு இல்லாமல் செல்லக்கூடிய சுவர்க்கம் அவங்க நசீபாவின் சந்தேகங்களை இல்லை என்றால் நம்ம உலக ஆசைக்காக வேண்டி அவங்க சிலர் முகமுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த உணவுகளை வாங்கி நாம் நோம்பு திறக்கிற பொழுது எல்லாம் தான் கேள்விக்குரிய ஆக்கிவிடுவான். அதனால் அதில் விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கும் என்பதை நாம் சற்று சேர்ந்து சிந்திக்க வேண்டிய கடமை இருந்து கொள்கின்றன. அதே மாதிரி பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப சாயிபில் ரொம்ப காயிபில் லைசபின் தியாகம் சகர இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க, தராவி வருவாங்க, அப்புறம் மற்ற குறையான பழக்கெல்லாம் வருவாங்க, பிடிச்சிருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யுது, அது சிரமமான முறையில் ஏற்பட்டு அந்த பிடித்திருக்கலாம் எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவங்க பிடித்து பேசிட்டு இந்த என்ன செய்வாங்க, சகல் வரைக்கும் சில ஊர்களில் பார்த்தா என்ன செய்வாங்க, அவங்க வாலிபர்கள் ஒரு சில பெரிய மக்கள் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, கூட்டமாக ஒரு பக்கம் என்ன செய்யுது உட்காந்து பேசுறது, பேசிட்டு என்ன செய்யுது, ஒருத்தர் பற்றி கருவது, ஒருத்தர் பற்றி போய் சொல்றது, அவங்க பற்றி புறம் பேசுறது, இது மாதிரி பேசுகின்ற மூலமாக புறம் பேசுவதனால கூடிய அந்த விழிச்சு நம்ம இரவுல விழித்து கூட நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆகினால் நாம் அந்த நேரத்திலே நாம் பிடித்திருக்கின்ற பொழுது அதிகமான முறையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பாவத்திற்கான புறம் பேசுவது, தவறான செயல்கள் செய்வது, இதுவான விஷயங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் இரவு நேரத்தில் என்னதான் பிடித்து இருந்தாலும் கடைசியில் ஒருத்தரை பற்றி புறம் பேசுறது, ஒருத்தர் கேள்வி கிண்டல் செய்யறது, இப்படிமா இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு பல விதமான சோதனை கொடுப்பது அந்த இதுல அந்த விழித்திருந்த பிரயோஜனம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த இரவு வீணாகிறது என்று சொல்லி சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி சொல்லி காட்டுகிற பொழுது நோன்பாளிக்கு ஒரு 6 விதமான ஒழுக்கங்கள் தேவை என்பதாக கிதாபுகள் காணப்படுகிறது. அதை நாம நோன்பாளிகளுக்கு அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. உண்ணாவதாக பார்வையை நம்ம பேணுதல், பார்வையை தகாத இடத்தில் நம்முடைய பார்வையை படாமல் கண்ணை பாதுகாப்பு போடுறது, தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பார்வைகள் அந்நிய படம் பார்க்கறது, அதே போல வேற ஏதாச்சும்
ஒரு அதிக பெரும் மற்றும் மற்ற விதமான பல பாவமான நிறைய திரைப்படங்கள் வரக்கூடிய காட்சிகள், படங்கள், இது மாதிரி உள்ள சோரொட்டிகள் இதெல்லாம் பண்ணி நாம் பார்த்து ரசிக்கிறது. இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது நமக்கு அதுல ஒரு அந்த கண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. உதாரணமாக சொல்கிற பொழுது, ஒரு நோன்பாளி தனக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவி பகல் நோக்குடன் நோக்கு வச்சிருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை இச்சையுடன் பார்க்கும்போது குற்றம் என்பதாக சொல்லப்படுகிறது. இது சாதாரணமா ஒரு தன்னுடைய மனைவி எல்லா விதத்தில் ஹலாலாக இருக்கின்ற பொழுது கூட ஒரு அந்த மனைவியை இச்சையுடன் நோபாளியை நோக்குடன் இருக்கின்ற பொழுது பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்நிய பெண்களை எப்படி நம்ம பார்க்கலாம், அதை பற்றி நம்ம ரசிக்கலாம், பேசலாம் என்பதை சற்று சிந்தனை செய்வார்கள். முதலாவதாக நம்ம கண்ணை நம்ம பாதுகாத்து நம்ம ரொம்ப இதாக எதிர்த்து கொடுக்க வேண்டும். அதுக்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் மறக்க ஏற்படும். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது மார்க்கம் அனுமதிக்கப்படாத மீன் விளையாட்டுகளை நடைபெறும் இடத்துக்கு செல்வது. தேவையில்லாத மார்க்கத்தை பாட்டு அது திருவிழா அது மாதிரி பல இதுகள் இருக்கிறது. வீணான நம்முடைய இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரான விஷயங்களை நம்ம போய் அங்கே பார்த்து ரசிக்கிறது, கேள்வி பண்றது, இது மாதிரி இடங்களை விட்டு நம்ம தவிர்த்திருக்கிறது. மார்க்கத்தகாத இடங்கள் என்பதை சூப்பியாக சொல்கிற பொழுது அல்லாவை நினைவு விட்டும் செயலை வேண்டும். அது நம்முடைய இதயத்தை கல்வை எது திருப்பமோ வேறு பக்கம் திருப்பமோ அந்த கவனம் திருப்பமோ அதை விட்டு நம்ம தமிழ் இருக்கிறது என்று சூப்பியார்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. தேவையில்லாத பக்கத்தில் நம்ம போய் அங்கே அல்லாவுடைய அந்த நினைப்பே வராது. காரணம் கேள்வி கொடுத்து அவங்க இங்கே பேசிட்டு இருப்பாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நாம் இருக்கும் போது அந்த நமக்கு அல்லாவுடைய பயம் இருக்காது. அல்லாவுடைய நினைவை விட்டும் நம்முடைய இதயத்தை திருப்பக்கூடிய இடத்துல இருந்து நாம் தவிர்த்து இருப்பது சிறப்பாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிற பொழுது நாவை பெறுதல். நாவை பெறுதல் என்றால் பிறரை பொய் புற பேசுவது, போல் சொல்வது, வீண் பேச்சு பேசுவது, தீய வார்த்தைகள் பேசுவது, சச்சரவு செய்கிறது, இது மாதிரி விஷயங்களை நம்ம நாம ரொம்ப கட்டுப்படுத்தணும் என்பதாக பெரியார் நம்ம சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு நாம ரொம்ப முக்கியமாகும். எதுமில்லாத நாக்கு யாரும் சூழ்நிலை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யார் என்னைக்கு பொறுப்பேற்று கொடுக்கிறார்களோ 2 பொறுப்பை வைத்து அந்த பொறுப்புல ஒண்ணு நானும் இன்னொரு மறுபுஸ்தரம் யார் இறப்பில்லாத இந்த பொறுப்புகளை யாரு பாதுகாத்துக்கிறோம் அவர்களுக்கு அனுமதி சொல்றதை மாற்றி பார்க்கிறது என்று சூழ்நிலை சொல்லி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த நாம் இருக்கிறது அடக்கமா இருக்கணும். நம்ம பிறரை பற்றி பேசுவது, செய்வது, அந்த லாபகால பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகிய நாம் விஷயத்தில் ரொம்ப பேருதலாக இருக்கிறது. சித்திகள் இல்லாதவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவங்க செய்வாங்க, அவங்களுடைய வாயில கூழாங்கல் ஒரு பொடிகள் போட்டு வச்சுப்பாங்க. தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த கலை லேசாக கையில் இருந்துட்டு பதில் சொல்வார்கள், மற்ற நேரம் சொல்வாங்க. அப்ப கேட்டு சொல்வாங்க, நாம தான் எல்லாம் முக்கியமான பொறுப்பாது, அதனால் தான் எல்லாமே ஏற்படுகிறது, அதனால் அதை கொண்டு நாம் பாதுகாப்பு சொல்லி அந்த அவருடைய வரலாறு எடுத்து காட்டப்படுகிறது. இதே மாதிரி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல 2 பெண்மணிகள் நோம்பு ரமலான் மாதத்தில் நோம்பு வச்சிருந்தாங்க. நோம்பு எல்லா நோம்பு வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணிகள் 2 பேர் என்ன செஞ்சாங்க, பக்கத்து பொழுதுல ஒரு நடுப்பகுதி நேரத்துல என்ன செஞ்சாங்க, நோம்புடைய அந்த சிரமத்தினால கடுமையான பசி, தண்ணீர் தாகம் அவங்களால பொறுக்க முடியல. அப்படி எந்த அளவுக்கு என்று சொன்னா பசி தாங்க முடியாம மௌத்தாக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டு அந்த பெண்மணி சஹாபா பெண்மக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலுல்லாஹ் இந்த 2 பெண்மணிகளை நோம்பாய் வச்சிருக்கிறாங்க. ஆனா நோம்பு வச்சு பசி தாங்க முடியாம தாய்க்க முடியாம அவர் தாகத்தை பொறுத்துக்கொள்ள முடியாம ரொம்ப அவதிப்பட்டு உயிர் போன அளவுக்கு அவங்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாவின் மக்கள் சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பை அதை அந்த பெண்மணியத்தை கொடுத்து அந்த 2 பெண்மணிகளை இதுல வாந்தி அடிமை சொல்லு என்று சொல்லி சஹாபாக்கள் கொடுத்து விட்டாங்க. அந்த பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க, வாந்தி எடுத்தாங்க.
வாந்தி எடுத்தா அதுல இரத்தம் கலந்து புதிய இரத்தம் கலந்த சதை துண்டுகள் 2 தொண்டுகள் அப்படி கீழே கொட்டுற கோப்பையில விழுந்தன. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க ஹலாலான முறையில் நோம்பு வச்சிருக்கிறாங்க, நோம்பு வைத்திருக்கிறாங்க. ஆனா ஹராமான விஷயம் பேசியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இவங்களுடைய அவங்க அடுத்த மனிதரை பற்றி புறம் பேசியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அவங்களோட நோம்புனால அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத சோதனை கொடுத்திருக்கிறாங்க. அதனால் புறம் பேசுவதை விட்டு அடுத்த பற்றி பிறரை பற்றி புறம் பேசுவதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை பத்தி பேசுறோமோ அவங்களுக்கு நம்ம யார் பேசுகிற பொழுது ரொம்ப நம்ம பயந்து நம்ம யார் உள்ளதை இல்லாத இட்டு கட்டி கோல் சொல்றது, புறம் பேசுறது, பொய் சொல்றது, அதே மாதிரி அவங்களை திட்டுறது, ஏசுறது, முன்னுக்கு பின்னுக்கு பேசுறது, இதெல்லாம் கடுமையா இஸ்லாம் எதிர்க்கிறது என்பதாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. கனிமைக்கு பிரியாதீர்கள். ஒன்றால் கண்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நோக்குடைய காலம் உடனே என்ன செஞ்சாங்க, எல்லா மனிதர்கள் சஹாபாக்களின் பார்த்து சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பல்லுகளை குத்தி கொண்டு அந்த இதை நீங்க சுத்தம் பண்ணி செய்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. யார சூழலாம் நான் எப்பொழுது நாங்க இறைச்சி எது சாப்பிடுறீங்க, நாங்க எதுக்கு நம்ம போய் பங்கம் போய் குத்துனோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனை பத்தி நீங்கள் புறம் பேசினீங்கிற அந்த சதத்துக்கு உங்களுடைய பல்கல் ஈடுகளில ஒட்டி இருக்கிறது, அதனால் அதை சுத்தம் செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எந்த அளவு கண்டிப்பு நாமுடைய விஷயத்தில் ரொம்ப நம்ம அடக்கம், ஒழுக்கம், மரியாதை அமைதியா இருக்க வேண்டும். நாமுனால நம்ம பல பேசி நம்முடையாமலே நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறோம். கனிமிக்கக்கூடியார்கள் எல்லாம் நேரடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, கபரை தீபானி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் பிரயாணத்துல நாங்கள் 2 கபலுக்குரிய பகுதியில நடந்து சென்று கொண்டிருந்தோம். கேட்கிறாங்க, என்ன அந்த கபராளிகள் அவங்க 2 பேரும் அதான் வேதனை செய்யப்படுகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கபீரில் எந்த பெரிய பாவத்தினால் அவங்க அதான் வேதனை செய்யப்படுகிறார் என்று யாரும் சொல்ல கேட்கிறாங்க. அம்மா அழுதுமா பக்கான பௌடி அதுல ஒருத்தர் என்ன செய்வாரு, சிறுநீர் கழித்தார், கிளிக்கும் போது சுத்தம் செய்ய மாட்டாரு, இல்லாட்டி சுத்தம் செய்யாம இல்லாட்டி இண்டுகிட்டே அடிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறது, தன்னுடைய உடல்ல ஆடையில அதே மாதிரி கால் பகுதியெல்லாம் தெரிஞ்சு கிட்டுக்கிட்டு அப்படி பேசாம ஆடுமாடு மாதிரி போயிடுவாரு. அதனால அந்த சிறுநீர் சுத்தம் செய்யாத காரணமாக ஒரு மனிதன் அதான் வேதனை செய்யப்படுகிறார் என்று சொன்னாங்க. அப்புறம் அம்மல் ஆகிறது பக்கால எப்சி பின்னமீமா இன்னொரு மனிதர் என்னண்டா எல்லா அடுத்த பிறரை பத்தி என்ன செய்தாரு, போன் செய்து புறம் பேசிட்டு அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தார். உலகத்தில் வாழும்போது அது மட்டும் அவங்க அதை சொல்றது, இவனை பத்தி தெரியுமா, அவனை தெரியுமா, இப்படிமான்னு சொல்லி அவன் போன் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் மத்தியில இப்படி கொண்டு அளவு மாதிரி பேசிக்கிட்டு இயங்கிட்டு இருந்தாரு. அந்த போன் சொல்றதுக்கு காரணமாக அல்லாஹ் அந்த கபூலில் அல்லாஹ் வேதனை செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறாங்க. ஆகினால் நம்ம சாதாரண நம்ம சிறுநீர் கழிக்கிறது நீங்க பார்த்தா நிறைய பேர் நம்ம வாலிபர்கள் மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது இறுக்கமான பேண்டுகள், ஜீன்ஸ், அது பேண்டு உட்கார முடியல, அது இருக்கிற செய்யறோம். பொது இடங்களை நம்ம போகின்றது பிரயாணத்திலே மத்திய இடத்துலையும் விட்டுக்கிட்டே அடிக்கிறோம். அடிக்கும் போது நம்முடைய அந்த அந்த கல்லுலையோ இதுல படுக்கும் போது அந்த சிறுநீர் படும்போது என்ன செய்யும் தெரிச்சு அந்த சிறுநீர்கள் நம்முடைய கால் பகுதி சேர்க்கும். அதே மாதிரி நம்ம அந்த உடை அணிஞ்சிருக்கிற வேண்டு இதெல்லாம் தெரிஞ்சு இதை நம்ம பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதே மாதிரி இந்த நம்ம இருக்கிறது காரணமாக அல்லாஹ் தஆலா ரொம்ப அந்த சிறுநீரை சுத்தம் செய்யாதன் காரணமா இப்படி நிறைய நடக்கிறோம். அந்த விஷயத்தை நாம எந்த நேரத்தில் நம்ம எங்க போனாலும் நம்ம சிறுநீர் கழிப்பதற்கு சுத்தம் செய்யறதுக்கு தண்ணீர் இருக்கிறதா, அல்லது முற்காலத்து மாதிரி டேலான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சுத்தம் செய்யறதுக்காக நமக்கு டேலா அல்லது இந்த இது துணி தண்ணீர் முடிஞ்சலாம் துணிகள்லாம் காய் பேப்பரை இருக்கிறதா எல்லாம் பார்த்துட்டு தான் நாம சிறுநீர் மறைமுகமான உட்கார்ந்து இருந்து
நம்ம சிறுநீர் கழிக்கணும், சுத்தம் செய்யணும் என்பது இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய பெரிய பாடமா இருக்கிறது. அந்த விஷயத்தை கவனக்குறைவா இருக்கு காரணமாக அல்லாஹ் தாலா கபருல வேதனை செய்யப்படுகிறான் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி இந்த நம்ம விளையாட்டாக என்ன செய்ய முன்னாமே உட்கார்ந்துருப்போம், உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன செய்வான், அவனை பத்தி இவனை பத்தி அவன் இப்படி அவனும் இப்படி அவன் கொண்டாடி இப்படி அவங்க அதான் இப்படி மாதிரி ஒருத்தரா பேசி என்ன செய்வோம், இவங்க நல்லா மாதிரி பேசி பிறரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியாது, இவங்களுக்கு ஒரு கேள்வி அவனுக்கு நம்ம தமாசம் உட்காந்து பேசிக்கிட்டு விளையாட்டுக்கிட்டு எப்படி உட்கார்ந்துருப்போம். ஆனா இவங்க இதனால இவங்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுத்தால அளிக்கப்படுகிறது. அவன் இங்க யாரை பத்தி பேசுறோமோ இவன் செய்த நல்ல அமல்கள் அவனுக்கு சேர்த்தப்படுகிறது. இவன் நினைச்சுக்கிட்டு நம்ம பத்தி நம்ம நிறைய துறையாளி பொழுது கொண்டு புறான் போதெல்லாம் தஸ்பீ செய்யறோம் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம உட்கார்ந்து பேசிட்டு போய் இது கொண்டு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு தவறுனே நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே ஒரு மனிதனை பற்றி கேவலமா பேசுறது, கிண்டல் செய்யறது, அவனுக்கு பிடிக்காத செயலை பத்தி சொல்றது பெரிய பாவம். அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முஸ்லாமாக அதை ரொம்ப இதாக இருக்க வேண்டியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. ஆகினால் நம்முடைய இப்ப நம்ம தெராய்க்கு பின்னால பார்த்தா வாலிபர்கள் இவங்கெல்லாம் ஒவ்வொரு கூட்டமா ஒரு கடற்பகுதியில ஒரு போதி இடங்கள்ல இப்படி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் 2 பேர் 3 பேர் பேசிட்டு இருப்போம். ஒருத்தர் போயிட்டு இருப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவனுக்கு பத்தி தெரியுமா, அவன் குடும்பத்தை பத்தி தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்து அவனை பத்தி இப்படி கிண்டல் பண்ணி பேசுவேன், அவங்க குடும்பத்தை கேவலமா பேசுறது, இது மாதிரி ஒரு விஷயங்களால அல்லாஹ்வுடைய அமல்களை எல்லாம் நம்ம விழித்து இரவுல விழித்திருந்தா கூட அந்த நன்மையை விழித்ததை தவிர வேற நான் உட்கொண்டு விட்டு சாப்பிட்டு விட்டேன். அதை சாப்பிட்டு இப்ப இரவுல பார்க்கும்போது அது திடீர்னு சதக்காவுடைய பேச்சு பணமா இருக்குமா என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. ஆகினால் அதை நினைச்ச பொழுது எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே சிறந்த வம்சம் குறைஷி வம்சம். அவங்களுக்கு ஜக்காத் போடுறது, சதக்கா இதெல்லாம் ஹலால் இல்லை, அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது. ஆனா அவங்க சந்தேகம் அவங்க அது உண்மையில அப்படி ஒரு பெரிய இது இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு இரவு முழுவதும் தூக்கத்தை அவங்களுக்கு தியாகம் செய்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அல்லாட்ட தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சு துஆ செஞ்சு கொடுத்தாங்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சம்பவம் எடுத்து காட்டப்படுகிறது. ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே அது செய்யாத பாவம் மற்றவர்கள் அப்படியாப்பட்ட நபியின் காத்திமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சு வளர்கிற விஷயத்தில இரவு முழுவதும் தூக்கத்தை தியாகம் செய்து அப்படி குறைந்து கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு யோசனை பாருங்க. நாம கிடைச்சது எது கிடைச்சாலும் சரி, எவன் கொடுத்தாலும் சரி, அது ஹலாலா ஹராமா, நான் முஸ்லீம் கொடுத்தாருனா இந்த மாற்று சமுதாய மக்கள் கொடுத்தாருங்களா, அதையெல்லாம் பார்க்கறது இல்லை. நோம்பு நடக்கிற நிலையில் பார்த்தா ஒரு பக்கம் என்ன செய்வோம், வியாபாரி ஒரு மாற்று சமுதாய ஒரு மனிதர் என்ன செய்வார், ஒரு புள்ளிங்க கிடைப்பதற்காக வேண்டி பெரிய ஒரு தன்பு செல்மணியை பழத்தான், அதே மாதிரி வேற பழம் வேற அவங்களால புள்ளிய கிடைப்பதற்காக வேண்டி கொடுத்து போவார்கள். இதை இது நமக்கு ஹலாலா அப்படின்னு யோசனை யார் கொடுத்திருக்கிறான், ஒரு மாற்று லாயிலா இல்லா கலிமா சொந்தக்காரர் இல்லை. இப்படி இருக்க வந்த பழத்தை நம்ம சாப்பிட்றோமே, நோம்பு திறக்கணுமே என்ற அந்த எண்ணம் நமக்கு வரதில்லை. அதே மாதிரி பழியாசத்து வரக்கூடிய பல இதுகள் பொருட்கள் நோம்பு திறப்புவாக்களுக்காக வேண்டி திறப்பதற்காக வேண்டி வரக்கூடிய அந்த பேச்சு பழம் மற்ற இது வரையில் பலகாரங்கள் பல வகைகள் தோல்டிச்சு இதெல்லாம் இருக்கிற பொழுது அது நோம்பாளிக்கே மட்டுமே நம்ம கொடுக்கணுமே தவிர அதே ஹலால் ஹராம் பார்த்து அவங்ககிட்ட வாங்கி நம்ம கொடுக்கணும். அது உறுப்பு நாம என்ன சொந்தம் பண்ணி நாம செய்யணும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அதை தானே அப்போசிட்டுங்கிறது என்ன செய்யணும், பொறுப்புல இருக்கிறவங்க தானே அவங்க காரியங்களைக்கு பிறருக்கு கிடைக்காத அளவுக்கு நோம்பாளிக்கு கொடுக்காத அளவுக்கு எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை பார்த்துருக்கிறோம். அதனால் நோன்பு விஷயத்தில் ரொம்ப நம்ம பேணுதலாக பேணுதல் அதே நோம்பு திறக்கின்ற பொழுது எல்லாரும் நம்ம சாப்பிடுறோம், பகல் பூரா பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், இச்சை கட்டுப்படுத்துறோம், எல்லாம் செய்து கூட கடைசியில நோம்பு திறக்கும் போது அவன் நிச்சயமா இப்படி கிடைக்கின்ற பொழுது உன் நோம்பு எப்படி ஏற்படப்படும் சற்று சிந்தனை செய்வார்கள். கல்விக்கு எல்லாம் நினைக்கிறேன். நாம் இந்த சூழ்நிலையிலே இந்த புனிதமான மாதம் நமக்கு வருகை தந்திருக்கிறது. இன்னும் சில நிலங்களிலே நம்மளை விட்டும் சேர்ந்திருக்க அந்த 10 நாளை முடிவு இருக்கிறது.
அது பின்னால் 10 தினங்கள் எத்துக்கு பின்னர் நான் நகரத்தின் விடுதலை அந்த 10 வந்து லைலத்துல் கத்ருடைய இரவை நோக்கி ஒவ்வொரு கொத்தப்படை இரவிலே லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்ட அந்த இரவு நமக்கு வரத்து இருக்கிறது. இந்த புனிதமான மாதத்திலே இந்த நாளிலே இந்த இரவுகளிலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் நாம செய்த பாவங்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்போம். நமக்கு தெரியாது. சிறு வயசுல செஞ்சிருப்போம், வாலிப வயசுல செஞ்சிருப்போம், இப்பொழுது நடந்திருக்கோம். இந்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே அந்த காலையில் சகோடைய நேரத்திலே 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நீ தவிர உலகத்துல யாரும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க, நீதான் மன்னிக்க வேண்டும் என்று மனம் உருகி கண்ணீர் சிந்துவாரையா கண்ணீருக்கு அல்லாஹ் நரகத்தை அணைக்கக்கூடிய தகுதி இருக்கிறது. ஆயினால் அந்த கண்ணீர் சிந்தி அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். ஆயினால் இந்த புனிதமான ரமலான் மாதத்தை சிறப்பாக நாம் செயல்பட்டு தவறான வழிகளை ஹராமான உணவுகளை நாம் தவிர்த்து பொய் புறம் பேசுவதை தவிர்த்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லவர்கள் செய்து நபிமார்கள் நல்லவர்கள் எப்படி பாதுகாக்கிறார்களோ அந்த முறை வாழ்வதற்கு அல்லாஹ் நல்ல தௌஃபீக் செய்வானாக. கேட்டதை கொண்டு அமல் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் உணர்ந்து உண்டான எல்லா மக்களுக்கும் நசீபை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி الذي هدينا إلى ما يبقى في المزيد ووفقنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارزقنا علم التوحيد والاخلاص وحسن الخاتمه. اللهم ارحمنا برحمتك يا رب الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتلهونا تبين تفسير أعمالنا وتداول لنا سيئاتنا وتوفنا عن الأبرار. اللهم لا تؤاخذنا بسوء أعمالنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا برحمتك يا رب الراحمين. اللهم حسن مرادنا وتمم نياتنا وقضي حاجاتنا يا قريب الحاجات يا صاحب المال برحمتك يا رب الراحمين. يا ربنا بالمصطفى والذي مقاصدنا وسلوكنا محمدا يا واسع الكرم. ربنا لا تزيد قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم إنك تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.